ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி சண்டே அதுமா நம்ம ஒரு ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு இடத்த தான் போய் பார்க்க போகிறோம். நம்மளோட பட்ஜெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்தது தான். ஸோ வித்தின் கோயம்புத்தூர் தான். பட் ரொம்பவே ஒரு நல்ல இடம் சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச இடம். பாப்பா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தான். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ எங்கேங்கிறத அந்த வேலை காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஊட்டி மலை பக்கம் வந்துட்டோம். ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, புகை மூட்டத்தோட மலை, அதான் ஊட்டி மலை. அந்த டாப்பு தான் டொடாபெட்டா. ஓகே, நம்ம அதை பக்கத்தில் போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அம்மா ரோடு சரியாகவே நம்ம இப்போ ஊட்டி போகல, நம்ம ஊட்டி போகிறோம், அது கொஷின் மார்க். பட் பக்கத்தில் ஊட்டி மலை வர எவ்வளோ பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கேன்னு. ஏய் நீங்கள் தெரியுதா எவ்வளோ பச்சை பச்சை பச்சின்னு இருக்கா அமைதி. ஸோ பார்த்தீங்கன்னா மலையை பாருங்கள் எவ்வளோ பக்கமாக இருக்குது தெரியுமா எனக்குலாம். இட்ஸ் ஸோ நியர். ஆல்மோஸ்ட் ஊட்டிக்கிட்டே வந்தாச்சு. ஆனால் நம்ம அது பக்கம். ஸோ பாருங்கள் ஊட்டி ஜஸ்ட் 49 கிலோமீட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் பக்கம் வந்தாச்சு. இன்னும் 1 hour தான் ஊட்டி ரீச் ஆக. ஸோ மேட்டுப்பாளையம் தாண்டிட்டோம். இன்னும் நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோமோ அது இன்னும் ஒரு 5 minutesல வந்துடும். பாருங்கள், திஸ் இஸ் சூப்பரான ஒரு சீனிக். நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட். வெயில் இருக்குது பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக. அந்த ஹீட் தெரியலை, வெயிலோட டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 11 தான். பாருங்கள் வெயில் அடிக்குது பட் அந்த ஹீட் இல்லை. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு. இப்போ போக போக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நம்ம மரமே இல்லாத ஏரியாவிலேருந்து மரத்துக்குள்ளேயா நிறைய. சாரி, அந்த கண்டினியூஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குல்ல, ஒரு 3 to 4 அது வந்துருச்சு. ஃபைனலி வந்தாச்சு. போகலாம். குக்கி லேண்ட் எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க். இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு குக்கி லேண்ட் எக்ஸாட்டிக் பேர்ட் பார்க். ஸோ ரொம்ப நாள் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய வீடியோஸ், நிறைய விளாக். பக்கத்து ஊரம். ஆமாங்க, நம்ம மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஜஸ்ட் ஒரு 45 minutes தான் ஊட்டியே போயிடுவோம். ஸோ நான் அந்த இடத்த காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். உள்ள என்ட்ரன்ஸில் எங்கள் ஜிகர்தண்டா கடை இருக்குது. குக்கி லேண்டோட என்ட்ரன்ஸ் தான். போகலாம். ஸோ எங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு ரூல்ஸ் இருக்குது. பெட் அலவுட் இல்லை. ஃபுட்ஸு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பைத்தான மக்காவு பேர்டும் கையில் வைக்கணும். 200 and 100 வேணுமா? மக்காவு ஸ்னேக் கையில் வைக்கக்கூடிய. ஓ ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 years below 100 and 200. ஸோ ஓப்பன் பா. வா வா வா. இது பாருங்க, கலர்ஃபுல் பேர்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. வா அப்படி போயிட்டு வரலாமா? வா இங்கே வா. அம்மா வா. அம்மா இயரிங்ஸ்லாம் கொத்தும், அதனால் பார்த்துக்கோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. எங்கள் பாப்பா பயப்படுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வா வா போட்டி தான் இருக்கு. வா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க இந்த எக்ஸாட். ஸோ அது என்ன சாப்பிடுது? கேரட் தான் சாப்பிடுதுங்க. பேர்ட்ஸ் பாருங்க எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஃபீட் பண்ணிடலாமா? ஸோ இந்த பேர்டு
அந்த உடனே எவ்வளோ போட்டிருக்கு பயம் இல்லாம இருக்கலாம். அப்பப்போ பயமா இருக்கு, கொத்திருவோன்னு. நல்லா இருக்குல்ல? ஏன் அவ்வளோ பயமா இருக்கா? ஆக்சுவலி ஒன்றும் பண்ணாது பாப்பா. இப்படி பூசு. நெக்ஸ்ட் இது வந்து என்னது முள்ள பண்ணுறீங்க டேட்டு கேளது யாரு? எனக்கு பார்த்த மங்கூஸ் குட்டி மாதிரி தான் இருக்கான். ஒன்று தானே இருக்கான். இங்கே பாரு, இங்கே பாரு கோழி டிஃப்ரெண்ட். ஒன்றும் பண்ணாது, அது அவங்க பட்டலாம் அவங்க இடத்துல இருக்காங்க. வா அதுக்கப்புறம் அங்கே போகலாம். இது பேர்ட். ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ரெடியாக இருக்கும். கலர் எங்கே காடு ஒருத்தரும். புட்டு சாப்பிட்டாச்சு போல. இவர் ஒருத்தருக்கு தான் பசி எடுக்குது போல. என்ன பார்க்குற? இதுகளெல்லாம் ஃபுல் ஆகிட்டு வயிறு. இங்கே பாரு, எங்கள் ஊர் போர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பிளேட் வச்சு நீட்டிகிட்டே இருக்கா, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு பாப்பா. நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கு. ஸோ வந்து அவங்க இதுக்குள்ளே மக்காவும் இருக்குது. ஸோ மக்காவை நம்ம பார்க்கலாம். இதுவும் டச். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ். எங்கள் அப்பா பயப்படுற பார்த்து. அது வராது, நீ ஃபீட் பண்ணால் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கா. இப்போ பாப்பா வந்து கையை வைக்கல பேர்டு கிட்ட, பயப்படுறான். நானே பயப்படும் போது அவன் பயப்பட மாட்டான். வெளியே விட்டுட்டாங்க. ஒரு அது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அப்படி பேசக்கூடாதுங்க. அது சாப்பிட மாட்டேங்க, அதனால் அவங்க செக் பண்ணுறாங்க. அது கம்மலே எல்லாமே கடிக்குது பத்தியா? அது காதுக்குலாவே சாப்பிட. ஏய், அவன் தப்பிச்சு வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டான். அங்கே வரு எவன் கேட் வர போயிட்டு. ஸோ ஆன்டீட்டர் பார்த்தீங்கன்னா செம்ம பிளானிங் பண்ணி கேட் வர எஸ்கேப் ஆயிடுச்சு. எங்கள் பாப்பா பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறான். ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாம் பாய். தெரியும், நாங்கள் அப்போயே பார்த்துட்டோம். பாய். நாங்கள் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 1/2 hour பக்கம் இருக்குமா. 1/2 hour செம்ம என்ஜாய்மெண்ட். டைம் லிமிட்டேஷன்லாம் இல்லை, பட் இடம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லா பேர்ட்ஸு, ஸ்னேக் வந்து கையில் வேணால் எடுத்துக்கலாம், பட் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம வேணாம். அப்புறம் உள்ள அந்த மக்காவ் பேர்டு ஒன்று பார்த்தோமா, ஸோ அதையும் வேணால் கையில் தூக்கிக்கலாம். ஸோ இந்த காம்பேக்ட் ஏரியாவை ஒரு 1/2 hourக்கு மேலே நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பேர்ட்ஸ் கூடயே நம்ம ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருந்து செம்மையாக இருக்குங்க. இந்த ஆன்டீட்டர் பாருங்க.
எரியுதா? அவனை கேஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். செம்ம ஆக்டிவாக இருக்கும், பட் சாப்பிட மாட்டேங்கான். ஸோ சூப்பராக ஒரு ஒர்த் விசிட்டிங் பிளேஸ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ குக்கிலேண்ட் வில் கம் சூன் பேக். ஓகே, மறுபடியும் ஒரு டைம் விசிட் பண்ணலாம். ஸோ குக்கிலேண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்து ஜிகர்தண்டா ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதா. ஸோ சண்டே சூப்பராக போச்சு. நம்ம போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதா. ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் vlog. Until then, take care. Bye bye.